அதாவது பிறந்த நாள் கொண்டாடினார் மரியாதைக்குரிய அமைச்சர் நமச்சிவாயம். புதுச்சேரியில திருமண இடம்லாம் கட் அவுட் இருந்தது. ஆனா கட் அவுட் வைக்கிறது, பேனர் வைக்கிறது, எதிர்கட்சிகள் வச்சா உடனே அவங்க பேர்ல கேஸ் போடுறது. அந்த கட் அவுட்டை பேனரை முனிசிபாலிட்டி, காவல்துறை அதை எடுக்கிறது, வெளியில எடுக்கிறது. காங்கிரஸ் கட்சியில கொடி கட்டினாக்க அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கிறது, வழக்கு போடுறது. ஆனா ஒரு 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 20 நாளுக்கு பின்ன மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்த நாள் விழா கொண்டாடினார். புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பேனர் வச்சிருந்தாங்க. இந்த கலெக்டர் என்ன செஞ்சார்? வேடிக்கை பார்த்திருந்தாரு, நடவடிக்கை எடுக்கல. முதலமைச்சருக்கு ஒரே சட்டம் தான், சாதாரண மனுஷனுக்கு ஒரே சட்டம் தான். சென்னை உயர் நீதிமன்றம் தெளிவா கூறியிருக்கு. அதாவது அனுமதி இல்லாமல் பேனரு, கட் அவுட் வைக்க கூடாதுன்னு சொல்லி தெளிவா கூறியிருக்கு. ஆனா அதுக்கான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. அதனால இப்ப வெளியில சொல்ல முடியல. ஒருத்தவங்க இந்திரா காந்தி சிலையில ஒரு கட் அவுட் விழுந்து, நமச்சிவாயம் கட் அவுட் விழுந்து ஒரு அம்மையார் படுகாயப்பட்டிருக்காங்க. போன தடவை அவருடைய பேனர் வச்சுதான் ஒருத்தர் மோட்டார் சைக்கிள் போனவர் இறந்தார் இந்திரா காந்தி சிலையாண்ட. அதாவது இவங்களுக்கு அது ஒரு வியாதி, இந்த கட் அவுட் வியாதி, பேனர் வியாதி, இந்த முதலமைச்சரும் அமைச்சர்களுக்கும். ஆனா இப்ப இந்த கட் அவுட் வச்சாங்க இல்லைங்களா, அவங்க பேர்ல யார் நடவடிக்கை எடுத்தது? முனிசிபாலிட்டி எடுத்ததா, காவல்துறை எடுத்ததா, அவங்க அனுமதி வாங்கினாங்கன்னு பார்த்தாங்களா? இது உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பையே மதிக்காத ஒரு அரசு என்ஆர் பாஜக அரசு. அது மட்டும் இல்ல, நான் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு, மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல, திருட்டு நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குதுன்னு தொடர்ந்து சொல்றேன். அதாவது வீடு அபகரிப்பு நடக்குது, நில அபகரிப்பு நடக்குதுன்னு சொல்றேன், காவல்துறை வேடிக்கை பார்க்குதுன்னு சொன்னேன். ஆனா நாங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சர் நமச்சிவாயம் வீட்டுடைய $12,000 ஒருத்தர் அவருக்கு வாழ்த்து சொன்ன போனவருடைய டாலரு திருடு போயிருக்கு. யாரு? அமைச்சர் வீட்டிலேயே. ஒரு காவல்துறை அமைச்சர், பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அமைச்சர், மக்களுடைய உரிமைக்கும் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய வீட்டிலேயே அதாவது பிக் பாக்கெட் பண்ணிட்டான். அப்ப எந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு இருக்கு பாருங்க, காவல்துறை எப்படி செயல்படுத்து பாருங்க. இன்னும் தேடி அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அது என்ன 12 லட்சம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த $12,000 ஒரு சாதாரண ஒரு வியாபாரி அவருக்கு வாழ்த்து சொல்ல போய் அவர் $12,000 இழந்திருக்காரு. இதுதான் சட்டம் ஒழுங்கை காபந்து பண்றதா? இதுதான் மக்களுடைய பொருட்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா? அமைச்சர் வீட்டிலேயே பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா மற்றவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும்? எப்படி இருக்கு சட்டம் ஒழுங்கு? எப்படி இருக்கும்?